எல்லாருக்கும் நமஸ்காரம் மக்கா. இன்னைக்கு நான் காட்ட போற இந்த கோலம் இருக்கேக்க, இது சும்மா ஏனோதானோன்னு போட்டது இல்ல, கேட்டியா? இதுக்கு பின்னால ஒரு பயங்கரமான கதை ஒன்று இருக்கு, பார்த்துக்கிடுங்க. நம்ம ஊர்ல விடிய காலம்பர எந்திரிச்சு முற்றம் தெளிச்சு கோலம் போடுறதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான் லே. இந்த கோலத்தோட டிசைனை பாருங்களேன், எம்புட்டு நேர்த்தியா அழகா வருதுன்னு. இதை போட்டுக்கிட்டே எங்க ஊர் சைடு நடந்த ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்றேன், கேட்டுட்டே பாருங்க. எங்க தெருவில் மல்லிகா அக்கான்னு ஒருத்தங்க இருக்காவ. அவளுக்கு கோலம் போடுறதுனா அவ்வளோ உசுறுமக்கா. ஆனா அவ வீட்டில் அவங்களோட 10 வயசு மவன் கதிர் இருக்கானே, அவன் அசல் வாழு பை. அம்மா கஷ்டப்பட்டு கோலம் போட்டு முடிச்ச உடனே அது மேலே ஓடி போய் மிதிச்சு துவம்சம் பண்றது தான் அவனோட வேலையே. ஒரு நாள் மல்லிகா அக்கா ஏதோ ஒரு நல்ல நாளுக்காக விடிய காலம்பர 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு முற்றத்துல பெரிய ரங்கோலி கோலம் போட பிளான் பண்ணாவ. புள்ளிகளை வச்சு நேர்த்தியா கூட இழுக்க ஆரம்பிச்சாவ. இப்போ நான் இழுக்கிறேனே இதே மாதிரி ஒரு வளைவான டிசைன் தான் அதுவும். பாதி கோலம் முடிஞ்சிட்டு கேட்டியா, அக்கா உள்ள போய் அடுப்புல காப்பி வச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்ம வாழு பைய கதிர் முழிச்சிட்டான். நேரா முற்றத்துக்கு வந்தவன் அம்மா இல்லாத கேப்ல கலர் பொடியை எடுத்து கோலத்துக்கு நடுவுல டபக்குன்னு கொட்டிட்டான். பார்த்துக்கிடுங்க, கோலமே அசிங்கமா போச்சு. அக்கா காப்பியோட வெளியில வந்து பாக்குறாவ. அவ்வளோதான், அவளுக்கு அம்பு விட்டு கோவம் வந்துட்டு, ஏண்டா இப்படி பண்ணுன்னு சத்தம் போடுறாவ. கதிர் பயந்து போய், அம்மா நான் வேணும்னு பண்ணலம்மா, இந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு தாமரை பூ வரைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுக்குள்ள கை தட்டி கொட்டிட்டுமா அப்படின்னு அழுதுட்டே சொன்னான். அப்பதான் மல்லிகா அக்கா கவனிச்சாவ. கதிர் கொட்டுன்னு அந்த கலர் பொடி களைஞ்சிருந்தாலும் அது ஒரு அழகான பூ வடிவத்துல தான் விழுந்திருந்தது. அக்கா கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, சரிடா எடே, நீ ஆரம்பிச்சதை அம்மையே முடிச்சு வைக்கிற நீ சொல்லி அந்த களைஞ்ச கலரையே வச்சு சுத்தி ஒரு சூப்பர் டிசைன் போட்டாவ பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம போடுற இந்த டிசைன். பாருங்களேன் மக்கா, கோலத்துல ஒரு கோடு தப்பா போனா கூட அதை அப்படியே மாத்தி வேற ஒரு அழகா மாத்திர முடியும்ல. அதான் கோலத்தோட சூட்சுமமே. வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் நம்ம நினைச்சது தப்பா போகலாம், ஆனா அதை வச்சே இன்னும் சந்தோஷமா வாழ பழகிக்கணும். கேட்டியா? இப்ப பாருங்க, இந்த கோலம் எம்புட்டு முழுமையா பார்க்கறதுக்கே கண்ணு குளிர்ற மாதிரி வந்திருக்குன்னு. மல்லிகா அக்காவும் அவ மவனும் சேர்ந்து அன்னைக்கு போட்ட கோலம் இன்னைக்கு நம்ம முற்றத்துலயும் இவ்வளவு அழகா வந்துட்டு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்கா? உங்க வீட்லயும் இந்த மாதிரி கோலம் களைஞ்சப்போ நீங்க அதை எப்படி சரி பண்ணுனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான கோலத்தோடவும் கதையோடவும் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன் மக்கா. பை பை.